இன்னைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படிதாங்க சொல்லணும். நம்ம கார்த்தி வந்து வசமா மாட்டிக்கிறாரு அப்படின்னு தாங்க சொல்லணும். அந்த ஹோட்டல்ல வச்சு. அதெல்லாம் பார்க்குறோமா சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயுமே வந்து நம்ம மாயா இருக்காங்கல்ல, மாயா வந்து ரகுவரன் கிட்ட வந்து போறாங்க. சார் அந்த கார்த்தி இருக்கிற இடம் வந்து எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்ன மாயா சொல்றீங்க? எங்க இருக்கான்? அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே ஒரு ஃபோட்டோ எடுத்து காட்டுறாங்க. சார் இந்த ஃபோட்டோவை பாருங்க சார். இவன் உட்காந்துருக்கான்ல, இதுக்கு பின்னாடி வந்து அந்த ஹோட்டலோட நேம் அதுக்கடுத்து லோகோ எல்லாமே அதில் இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக அவன் இந்த ஹோட்டலில் தான் அவன் தங்கியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, ஆல்ரெடி வந்து நாங்கள் அந்த ஹோட்டலுக்கு தான் ஒரு பார்ட்டி விஷயமா அங்கே போயிருந்தோம். அங்கே வந்து கதிர் தனம் 2 பேருமே வந்திருக்காங்க. அவங்க தான் பார்த்துருக்காங்க. நேரடியாகவே வந்து அவனை கண்ணால் பார்த்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்கக்கிட்ட இருந்து அவன் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓடிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. சரி, உடனே வந்து நான் போய் அந்த இடத்துல போய் செக் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, நம்ம மாயா இருக்காங்கல்ல, மாயா வந்து சீக்ரெட்டாக பல திட்டத்தெல்லாம் கொடுக்காங்க. இப்படியெல்லாம் பண்ணுங்கள் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த ஹோட்டலை பற்றி எல்லா திட்டத்தையுமே வந்து நம்ம குருவரன் கிட்ட வந்து சொல்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஓகே மாயா, நான் போய் பார்த்துக்கிறேன், பார்த்துட்டு என்ன ஏதுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல குருவரன் வந்து கிளம்பி போகிறாங்க. சார் தனியாக போகாதீங்க, தனியாக போனீங்கன்னா ஆல்ரெடி வந்து இதுக்கு முன்னாடி போனப்போ அவன் தப்பிச்சு ஓடிட்டான். இந்த வட்டம் உங்கள் டீமோடு போங்க, அப்போ தான் வந்து அவனை வந்து நீங்கள் பிடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அவர் ஒரு 5-6 பேரை வந்து வண்டியில் ஏற்றிட்டு எல்லாருமே அந்த இடத்துக்கு போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஹோட்டலுக்கு போனவனையும் ரிசப்ஷனில் வந்து பேசுகிறாங்க. எங்களுக்கு வந்து இந்த ரூமில் வந்து இல்லீகலாக வந்து தப்பான ஆள் வந்து தங்கியிருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் குற்றவாளி ஒருத்தர் தங்கியிருக்காருன்னு சொல்லிட்டு எங்களுக்கு நியூஸ் வந்துடுச்சு, நாங்கள் வந்து அதை செக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன சார் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? ஏதாவது வாரண்ட் இருக்கா? ஏதாவது வந்து கோர்ட் ஆர்டர் இருக்கா? ஏதாவது இருந்தால் எங்ககிட்ட காட்டுங்க, நாங்கள் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போதைக்கு அதை வாங்குறதுக்கு வந்து நேரம் கிடையாது. அத வாங்கிட்டு வரதுக்குள்ள அந்த குற்றவாளி தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. தயவுசெய்து வந்து புரிஞ்சுக்கோங்க சார். நான் வந்து போலீஸ் இன்ஸ்பெக்டர் தான். எனக்காக வந்து இந்த உதவி செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சார் இல்லை சார், இந்த விஷயம் வந்து எங்கள் ஓனருக்கு தெரிஞ்சால் பிறகு எங்களை தான் பிடிச்சி திட்டுவார். வேறு எங்களுக்கு தான் சார் பெரிய பிரச்சனை வரும். வேலையை விட்டெல்லாம் தூக்கிட போகிறாங்க. வேண்டாம் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த ரிசப்ஷனில் உள்ளவர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கடுத்து வந்து மேனேஜர் வந்து கூப்பிடுறாங்க. மேனேஜர் வந்து சார் என்ன சார், என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனையும் அவர் வந்து சொல்கிறாரு, இங்கே வந்து கார்த்தின்னு ஒருத்தன் வந்து தப்பாக வந்து இங்கே வந்து ஒரு ப்ரூஃபெல்லாம் கொடுத்து தங்கியிருக்கான்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. நாங்கள் அவனை வந்து அரெஸ்ட் பண்ண தான் வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சார் என்ன சார் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் பாட்டில் வந்து எதுவுமே ரூல்ஸ் படி பண்ணாமல் இப்படி வந்தால் என்ன அர்த்தம்? எங்கள் ஹோட்டல் பேர் கெட்டு போகாதா? அப்படி இப்படி சொல்லிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றுமே ஆகாது சார், நாங்கள் செக் பண்ணிவிட்டு போகிறோம் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி சார், செக் பண்ணுங்கள், போய் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனையும் குரு இருக்கார்ல, குரு வந்து டக்குன்னு வந்து அங்கே அவங்களோட கான்ஸ்டபிள் எல்லாத்தையுமே வந்து போய் எல்லா இடத்துலையுமே செக் பண்ணுங்கள், ஹோட்டலுக்கு வெளியில் எல்லா இடத்துலையுமே செக் பண்ணி பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிவிட்டு எல்லாருமே அங்கிட்டு செக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த நேரத்தில் வந்து நைஸாக மேனேஜர் வந்து நழுவி போகிறாரு. டேரெக்டாக வந்து கார்த்தி இருக்கிற ரூமுக்கே போயிடுறாரு. டேய் கார்த்தி எந்திர்றா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, சொல்லுங்கள் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏய், நீங்கள் இருக்கிறது வந்து போலீஸ்காரங்களுக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சு, உன்னைய தான் வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. நீ இந்த ரூம்லேயே உட்காந்துருந்தேன்னா உன்னை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிடுவாங்க. தயவுசெய்து இந்த ரூமில் இருக்காத, முதல்ல எந்திரி வெளியில் வா அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போய் கார்த்தியை வந்து ஒரு பெரிய கொட்டகமாக இருக்குது, அதாவது பின்னாடி வந்து இந்த தட்டியை வச்சு அடைச்ச மாதிரி ஒரு கொட்டகமாக இருக்குது, அந்த கொட்டைக்குள்ளே கொண்டு போய் விட்டுறாங்க. இங்கேயே இரு, வெளியில் வந்துடாத, நான் போன பிறகு நான் வந்து உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டலில் உள்ள மேனேஜர் வந்து சொல்கிறாங்க. ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் உள்ளேயே பயந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இங்கிட்டு போலீஸ்காரங்க எல்லா இடத்துலையுமே தேடுறாங்க. கரெக்டாக அந்த இடத்துல மட்டும் தேடலை. அவங்க தேடாமல் போயிட்டு சார் எல்லா இடத்துலையும் தேடிட்டோம், ஆள் இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே சரி அப்படின்னா இனிமேல் வந்து எல்லா ரூமையும் செக் பண்ணிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு குரு எல்லாருமே சேர்ந்துட்டு எல்லா ரூமையுமே செக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஒவ்வொரு ரூமாக செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கே தான் கார்த்தி வந்து உள்ளே இல்லையே, அவர் தான் வெளியில் இருக்காரு. எல்லாருமே செக் பண்ணி பார்த்துட்டு அப்படி யாரும் இங்கே இல்லை சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. என்ன சார் இப்படி வந்து எங்கள் ஹோட்டல் பேரை வந்து கெடுத்துக்கிட்டு இருக்கீங்க? நான் தான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொன்னோம்ல, எங்கள் ஹோட்டலில் வந்து எல்லாமே ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தேவையில்லாத ஆளுகளை வந்து யாரையுமே நாங்கள் வந்து இங்கே அலோவ் பண்ணுறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆமாம் சார், எங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சது, அதனால தான் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு குருவார் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. சார் இங்கே பாருங்கள் சார், இதான் சார் கடைசியாக இருக்கணும். இனிமேல் வந்து நீங்கள் தேவையில்லாமல் எங்கள் ஹோட்டலில் வந்து ஏதாவது வாரண்ட் இல்லாமல் வந்து நீங்கள் டைரெக்டாக ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா பிறகு நாங்கள் வந்து உங்களுக்கு மேல் இடத்துல கோர்ட்டில் போய் உங்கள் மேலே கேஸ் ஃபைல் பண்ண வேண்டி வந்துடும் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து குரு வந்து வெளியில் போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க. எப்படி இந்த ஹோட்டலில் தான் இருந்தான், நம்ம ஃபோட்டோவே பார்த்து செக் பண்ணியாச்சு,
அப்படி இருக்கும்போது இவன் எங்கே போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து அந்த ஹோட்டலை விட்டு போகவே இல்லை. வெளியிலேயே நின்று யோசிச்சுக்கிட்டே இருக்கார் கார் பக்கத்தில். எங்கே போயிருப்பான், எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம இவரை காட்டிக்கிட்டு இருக்காங்க கார்த்தியை. கார்த்தி வந்து அங்கே நின்று எட்டி பார்த்துக்கிட்டு இருக்காரு. இவன் வந்து போயிட்டானா இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே தெரியலையே, நம்மளை பிடிச்சிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் பயத்தில் அங்கிட்டு நடுங்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.